வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் ஜெகதீப் தன்கர். மருத்துவ காரணங்களால் ராஜினாமா செய்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம். பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாமலேயே ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா. அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என எகிரும் எதிர்பார்ப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும். மருத்துவமனையில் இருந்தே தனது பணிகளை முதலமைச்சர் தொடர்வார் என்றும் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை. மருத்துவமனையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்களில் வீடு திரும்புவார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நிலை குறித்து நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் கேட்டறிந்தார். உடல்நிலை பாதிக்கப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூரண குணமடைய அதிமுக சார்பில் பிரார்த்திக்கிறேன். மன்னார்குடி பிரச்சார கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இன்றைய திருப்பூர் பயணம் ரத்து. திடீர் உடல்நிலை பாதிப்பால் முதலமைச்சரின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்த சாதனை. திமுக ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இல்லாமல் எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொரோனா காலத்தில் மாணவர்களின் மன உளைச்சலை போக்க ஆல் பாஸ் திட்டம் கொண்டுவரப்பட்டது அதிமுக ஆட்சியில்தான். எங்களுக்கு கல்வி இனிப்பதால் தான் கல்வி நிறுவனங்களை தொடங்கியதாக அதிமுக ஆட்சியில் தொடங்கிய கல்வி நிறுவனங்களை பட்டியலிட்ட இபிஎஸ். பாஜகவின் கையில் அதிமுக சிக்கியுள்ளதாக திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா விமர்சனம். பாஜக என்பது நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்றும் தமிழக மக்கள் பாஜகவை ஏற்க மாட்டார்கள் என்றும் காட்டம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோதும் அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது. திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா விமர்சனத்திற்கு நயினார் நாகேந்திரன் பதில். எந்த கட்சியையும் பிரிக்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கம் அல்ல. முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டதாகவும் அண்ணாமலை கருத்து. இரண்டாயிரத்து 2025-2026 கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்தாய்வில் பங்கேற்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 6 அறைகள் தரைமட்டமானதில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாப உயிரிழப்பு. சிவகாசி ஆண்டியாபுரம் மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் நடவடிக்கை.
சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமையில் தொடர்புடைய நபரின் தெளிவான புகைப்படம் வெளியீடு. பாலியல் குற்றவாளி குறித்து தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. வேலூர் அருகே வரதட்சணை கேட்டு இளம் பெண்ணை மாடியில் இருந்து தள்ளிவிட்டு கொல்ல முயற்சி. கால்கள் உடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி. நாமக்கல் அருகே தொழிலாளியை கடுமையான வார்த்தைகளால் மிரட்டிய தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள். கடன் தொகையை திருப்பி செலுத்தாததால் நிதி நிறுவன ஊழியர்கள் ஆத்திரம். திருப்பத்தூர் அருகே பொம்மிங்குப்பம் ஏரியில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்கள். ஏரியில் உள்ள குப்பைகளை தூய்மைப்படுத்தி தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள முன்னாள் முதலமைச்சர் V.S. அச்சுதானந்தன் உடல்நலக்குறைவால் காலமானார். திருவனந்தபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன் மறைவையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று பொது விடுமுறை அறிவிப்பு. பொதுமக்கள் அஞ்சலிக்காக அச்சுதானந்தன் உடல் திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தில் வைப்பு. இமாச்சல் பிரதேசத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போதே பாலத்தின் தாங்கு சுவர் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு. காங்க்ரா பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் விபத்து. சபரிமலையில் 7,047 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,408 ஏக்கர் பரப்பளவில் விமான நிலையம் அமைக்க திட்டம். விரிவான திட்ட அறிக்கையை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் சமர்ப்பித்தது கேரள அரசு. பத்ரா மேல் அணை திட்டத்திற்காக மத்திய அரசு தருவதாக கூறிய 5,300 கோடி ரூபாயை வழங்கவில்லை. கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றச்சாட்டு. அரசியலுக்கு வந்து ஊழல் செய்து 1000 கோடி ரூபாய் சம்பாதித்ததை நிரூபித்தால் அரசியலில் இருந்து விலக தயார். ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா சவால். ஆன்லைன் ரம்மி செயலி விளம்பரத்தில் நடித்த விவகாரத்தில் தெலுங்கு நடிகர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன். பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா, லட்சுமி மஞ்சு உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக உத்தரவு. தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை பகுதியில் நகைக்கடை சுவரில் துளையிட்டு 18 கிலோ தங்க நகைகள் கொள்ளை. லாக்கரை உடைத்து 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை அள்ளிச் சென்ற நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. காயம் காரணமாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இருந்து நிதிஷ்குமார், அஷ்தீப் சிங் விலகல். 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ள நிலையில் BCCI அறிவிப்பு.